நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இது யாருக்கு இந்த பதிவுன்னா, ஜி.கே. மணிக்கு பாமக தலைவராக இருந்தார் 20 வருஷமா. ஜி.கே. மணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணிக்கு தான் அந்த பதிவு. பாட்டாளி மக்கள் கட்சி அதான் 2 பேரும் பிளவுபட்டு போனாங்க. இதுக்கு காரணம் ஜி.கே. மணின்னு தான் சொல்கிறாங்க. கட்சியில் எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே சமயம் டிஎம்கவுக்கு கைகூலின்னு சொல்கிறாங்க. அது நம்ம அதிகமாக அதை தெரிப்படுத்தலை, நம்ம தெரியல அது என்னென்னு. ஆனால் இப்போ தான் அதை பார்க்கும்போது தான் தெரியுது இருக்குமோன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ராமதாஸா கூட இருக்கிறாரு. சரி, இவர் ஒரு 40-50 வருஷமாக இப்போ ஐயா கூட பெரிய கூட இருக்கிறாரு. சரி, நம்பிக்கை தான் இருப்பாரான்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அவர் நிறைய வேலை பார்த்துக்கிறாருன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி அவங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துக்கிறாரு காங்கிரஸில். அது என்ன தோணுதுன்னா, ஒரு டிஎம்க கைகூலிக்காரன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை நான் பெருசாக நினைக்கல. ஆனால் இப்போ அதை தெரியுது பிள்ளைக்கு. அதான் நேரடியாக போயிட்டு டிஎம்கிட்ட சீட்டு கேட்கக்கூடாதுன்றதுனால டிஎம்கிட்ட போய் சொல்லி காங்கிரஸில் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அது யார் மூலியமானாக்கா டிஎம்க மூலியமாக தான் வாங்கி கொடுத்துருப்பார். அவர் யார், ஜி.கே. மணி தான் பையனுக்கு வாங்கி கொடுத்துருப்பார். அது நல்லா தெரியுது, இப்போ தான் தெரியுது. அது ஒன்று ஒன்றா வெளியே வரும்போது தான் தெரியுது இவர் டிஎம்காவை தான் கைகூலியாக இருந்துக்கிறாருன்றது நல்லா தெரியுது. இவ்வளோ நாளாக இப்படி தான் பார்த்துக்கிறாருங்குது. அவங்க பையனுக்கு தலைவராக பார்க்கறது தான் இந்த நடிகர் சங்கத்தில் தலைவராகிறதுல இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்க்கும்போதே இவர் அதை தான் செஞ்சுக்கிறாரு. சரி, அவர் தான் செஞ்சார். இல்லை ஐயா கூடயே இருந்து, இல்லை ஐயா கூடயாவது இருந்திருக்கணும். ஐயாவுக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு நீ இப்போ ஒரு சமூகம் பண்ணிக்கிறேன். அதான் சீட்டு டிஎம்க கிட்ட போய் சொல்லி காங்கிரஸில் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். ஐயா கூட இருந்துக்கிட்டே இந்த வேலை பார்த்துக்கிறேன் நீ. இல்லை இப்போ ஐயா அறிவிச்சுக்கிறாரு. எந்தெந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அருளுக்கு நிற்க வச்சுக்கிறாங்க. இப்போ 4-5 பேர் நிற்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஐயா சொல்லி நீ நின்றுதுன்னா நீ ஐயா பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வந்திருக்கான். அதையும் நீ பண்ணலை. அப்போ நீ யாருக்கு கைகூலின்றது நல்லா வெட்ட வரிசையமாக தெரியுது. இந்த மாரி வேலை பார்த்துக்கிற நீ பார்த்துட்டு உங்களை நம்பி நாங்கள் லட்சக்கணக்கான பேர் பாமகவில் ஐயா பக்கம் இருந்தோம். நிற்கிறான். இந்த மாரி துரோகம் பண்ணிட்டு இதுமாரி பண்ணிட்டு போய்க்கிறேன். பண்ணிவிட்டு இன்னும் கூட இருக்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ எவ்வளோ பேர் இப்போ இந்த கட்சியில் இப்போ பாமகவில் இப்போ ஐயா பக்கம் நிற்கிறான். இப்போ இவ்வளோ பேருக்கு அவங்க பையனுக்கு மட்டும் சீட்டு டிஎம்கில் போய் கேட்டு சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன். காங்கிரஸில் போய் சீட்டு வாங்கி கொடுத்துட்டு போய் நிற்க சொல்லிட்டேன் நீ இன்னத்துலேயே. அப்போ இவ்வளோ வேலை பார்க்குற நீ கூட இருந்துக்கினே இந்த வேலை பார்த்துக்கிறேன், பயங்கரமான வேலைலாம் பார்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக இந்தமாரி வேலை பார்க்கக்கூடாது. இது ஒன்று ஒன்றா இப்போ தான் தேர்து எனக்கு. அதான் ஒன்று ஒன்றா இப்போ தான் தேர்து ஒன்று ஒன்று என்ன பண்ணிக்கிறாங்கன்றது. இந்த கட்சிக்காக துரோகம் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. நீ அப்போந்தே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நான் நம்பலை. அது உண்மையாகவே இப்போ தான் நம்புகிறோம். இல்லை ஐயா சொன்னார், ஐயா மூலியத்தில் நீ நின்று இருக்கலாம், தப்பு இல்லை. நீ போயிட்டு காங்கிரஸில் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருப்ப நீ. இதை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நீ ஜெயிக்கவும் முடியாது. ஆனால் நீ நிறைய வேலை பார்த்து வச்சுக்கிற. மக்களை உன்னை நம்பி ஐயாவை நம்பி இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேரை இப்படி நடுத்தெருவில் விட்ட மாரி நிற்க வச்சிட்டிங்க. உங்கள் பையனுக்கு மட்டும் வேலை வாங்கி கொடுத்துட்டேன். அதான் தலைவர் பதவி வாங்கி கொடுத்துரு நடிகரில் இப்போ சீட்டு வாங்கி கொடுக்குறேன். அதை டிஎம்க போய் சொல்லி டிஎம்கில் இருந்து காங்கிரஸுக்கிட்ட போய் சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்துட்டு நேக்காக வாங்கி கொடுத்துட்டேன் காங்கிரஸில். இது கண்டிப்பாக அது எங்கே போய் முடியும்னு தெரில. பாட்டாளி கட்சியில் இப்படிலாம் பண்ணுறீங்க. நீ ஒரு ஆள் போய்ச்சா போதுமா? எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் உங்களை நம்பி நாங்கள் இருந்தோமே. நாங்கள் என்ன கதி ஆகிறது? நடுக்காட்டில் விட்ட மாரி விட்டுட்டியே.
இது நியாயமா? இது அடுக்குமா? ஆ? நன்றி மக்களே, பார்த்துக்குங்க. வன்னியருக்கு தான் சொல்கிறேன். வன்னியர் பார்த்துங்க எப்படிலாம் நம்மளை பண்ணிக்கிறாங்கன்னு. இந்தமாரி ஆளுங்களாக கூட நம்மளாம் நின்னோம்னா ஐயா கூட இருந்துக்கினே ஐயாவுக்கே இந்த அளவுக்கு துருவாக மாட்டாங்கன்னா ஐயாவை என்ன பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? ஆ? மக்களே பார்த்துக்கோ. வன்னியர் மக்களுக்கு தான் சொல்கிறேன். வன்னியர் 2.5 கோடி மக்களுக்கும் சொல்கிறேன் நான். ஆனால் இந்தமாரி வேலை பார்க்கக்கூடாது. ஜிகே மணி உண்மையாகவே கூட இருந்துக்கினே இந்தமாரி வேலைலாம் பார்க்குறாங்க. அது எங்கே போய் முடியும்னு தெரில. நன்றி, வணக்கம். நான் நம்ம அரசியல்.